So from this video onwards, we are going to see about 10th standard science. So இதில் first lesson இன்னைக்கு பார்க்க போகிறோம். So இதில் unit 1 வந்து laws of motion physics. So இது part 1 video தான். So இந்த லெசனில் வந்து laws of motion பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்க போகிறோம்னு நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு அதை பற்றின பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் அண்டு மோஷன். ஸோ வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷன். செகண்ட் ஒன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ 3 laws இருக்குது. ஸோ அந்த 3 law பற்றி இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், inertia and its types, mass and weight, and then apparent weight, weightlessness. ஸோ இது எல்லாமே இதை பற்றின எல்லா டெஃபினேஷனுமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட்னு பார்த்தோம்னா அது ரெஸ்ட் அண்ட் மோஷன் தான். ஸோ ரெஸ்ட் மோஷன் ரெண்டுமே வந்து நமக்கு தெரிஞ்சதான். ரெஸ்ட் மீன்ஸ் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும், அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். இதே மோஷன் பொறுத்தவரை எப்படி சொல்லுவோம்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும் அது மோஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நாம அதோட மெக்கானிக்ஸ் பற்றி பார்க்கணும். So first one, mechanics. So mechanics deals with the effect of force and body. So it is also one of the branch of physics, mechanics கூட. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பாடியில் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து அதோட எஃபெக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் தான் மெக்கானிக்ஸ். ஸோ இதுலேயே ஃபர்தராக 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் வந்து ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் டைனமிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் மீன்ஸ் இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஒரு பாடி வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதால ரெஸ்ட் கண்டிஷன் வருதோ அதை பற்றினது வந்து ஸ்டாட்டிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் மீன்ஸ் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸோட ஆக்ஷனால் எந்த ஒரு பாடிஸ் வந்து மூவ் ஆகுதோ அதுதான் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டைனமிக்ஸை ஃபர்தராக 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைனமேட்டிக்ஸ், செகண்ட் ஒன் கைனெட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ், it deals with the motion of bodies without considering the cause of motion. So the second type, kinetics. So it is a motion of bodies with considering the cause of motion. So இந்த மாதிரி டைனமிக்ஸ்லேயே நமக்கு 2 types வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து மெக்கானிக்ஸுங்கிற பிரான்ச்சில் என்னென்ன டிவைட் ஆகிருக்கு அதை பற்றின ஒரு பேசிக் தியரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், ஸோ அதை பற்றின தியரிஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் பொறுத்த அளவுக்கும் மோஷன் வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல் மோஷன் அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து வேலண்ட் மோஷன். ஸோ நேச்சுரல் மோஷன் மீன்ஸ் a moving body naturally come to rest without any external influence force. So that type of motion is called as natural motion. So இங்கே வந்து நமக்கு ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட் தான், எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ திஸ் டைப் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் as நேச்சுரல் மோஷன். ஸோ செகண்ட் ஒன் வந்து வேலண்ட் மோஷன் மீன்ஸ் a force is needed to make the bodies to move from their natural state. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னா நம்ம அந்த ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் நம்ம வேலண்ட் மோஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் inertia. So the inertia means the inherent property of a body to resist any change in state of rest or the state of uniform motion is called as inertia. So it means இப்போ ஏதாச்சும் ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, இல்லைனா ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்குன்னா ஸோ அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் டைப் ஆஃப் இனர்ஷியா பார்க்குறப்போ வந்து இதுக்கான பேசிக் தியரி வந்து உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டைப் ஆஃப் இனர்ஷியா இதில் வந்து 3 டைப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், செகண்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் தேர்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கோ அந்த ரெஸ்ட்டை விட்டு அது வந்து வெளியே வர்றதுக்கு முடியாத ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ த சேம் டைப் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷன் கூட இதோட சேம் மாதிரி தான் வரும். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப்
மோஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு மூவிங் பாடி இருக்குன்னா ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து அது வெளியே வர்றதுக்கு ஆகிற ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் இனர்ஷி ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ஸோ அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் தான் இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ திஸ் பிக்சர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இன் திஸ் when the cardboard is flicked the coin falls into the glass. ஸோ இந்த கார்போர்டை வந்து நம்ம கொஞ்சம் குயிக்லியாக ஃப்ளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த காயின் வந்து கிளாஸ்ல விழுந்துடும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் the inertia of the coin maintain its state of rest and it falls into the glass due to the gravity. ஸோ அது வந்து அந்த ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்க மெயின்டைன் பண்ண பார்க்குது. Due to gravity it falls into the glass. So this one is example for the inertia of motion. ஸோ இதில் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், வி மூவ் இன்டு ஃப்ரண்ட் ஃபயர். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபயர்டாக புஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு த இனர்ஷியா ஆஃப் மோஷன் பிகாஸ் ஸோ அவங்க எல்லாருமே வந்து மூவிங் கண்டிஷனில் இருக்க பார்க்குறாங்க. பட் பிரேக் அப்ளை பண்ணதுனால ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் வந்து சேஞ்ச் பண்ணதாக இருக்குது. ஸோ இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். So next, this picture is example for the inertia of direction. So when make a sharp turn while driving a car, we tend to lean sideways. So this one is example for the inertia of direction. So next we are going to see about Newton's law of motion. So this one is Newton's first law. So in Newton's first law, every body continues to be in the state of rest or the uniform state of motion along a straight line unless it is acted upon by some external force. So from this, so எந்த ஒரு பாடியிலனா எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட் பொசிஷன் தான் கண்டினியூ பண்ணும். அப்படி இல்லையா மோஷனில் இருந்துச்சுன்னா அது மூவ்மெண்ட் பொசிஷனில் மட்டும்தான் கண்டினியூ பண்ணும். ஸோ இது எது வரனா வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வர ஸோ இட் வில் கண்டினியூ டு பி இன் த நேச்சுரல் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல இருந்தது தான் ஃபோர்ஸுக்கான ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுலேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபோர்ஸ் மீன்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஸோ ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நம்ம தள்ளுறப்போவோ இல்லை இழுக்கிறப்போவோ நமக்கு கிடைக்கிறது தான் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்லேயே வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் parallel and the second one is unlike parallel. So in like parallel force, 2 or more forces equal or unequal magnitude acting along a same direction. ஸோ அது ஒரே டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது தான் லைக் parallel ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன் unlike parallel force, 2 or more equal or forces act along the ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ வந்து இந்த ஒரு ஃபோர்ஸ் அன்லைக் பேரல் பொறுத்தவரை இது ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் அண்ட் ஆக்சிஸ் டைரக்ஷன் ரெண்டு இதுலேயுமே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஸோ இதில் நான் இதுக்கான பேசிக் கான்செப்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறப்ப வந்து இன்னும் உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். So in Newton's second law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum take place in the direction of force. ஸோ நியூட்டன் செகண்ட் லா பொறுத்தளவுக்கு இதுக்கான டெஃபினேஷனுங்கிறது ஒரு தனி சாப்டர் வைஸாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து அதோட லா மட்டும் என்னென்னு நான் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அது மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நியூட்டன் செகண்ட் லாவோட எக்ஸாம்பிள் இதுதான். இதில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பாடியோட அது எந்த ஒரு வெயிட் இருக்குது, ஸோ அதோட வெயிட்டை பொறுத்து ஃபோர்ஸ் வந்து ஈஸியாகவும் இல்லை ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லாக்கு அடுத்து நமக்கு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அதோட டெஃபினேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a large force acting for a very short interval of time is called as impulsive force. ஸோ impulsive force வந்து ஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ J is equal to F into T. ஸோ அந்த எந்த ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வலில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தான் impulsive force. ஸோ
இதுலேயே 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆட்டோமொபைல் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங் அண்டு சாக் அப்சர்வர். ஸோ ஸ்ப்ரிங் அண்டு சாக் அப்சர்வர் வந்து எப்பவுமே அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஜெர்க் வந்து நம்ம டிரைவிங்கில் இருக்கிறப்ப ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த கிரிக்கெட். ஸோ ஃபீல்டர் வந்து பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் அவங்களோட ஹேண்டை வந்து பேக் சைடாக புல் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் he experiences a smaller force for a longer interval of time to catch the ball, resulting in a lesser impulsive on his hand. ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஹேண்டை வந்து பேக்வேர்டாக அவங்க புல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ in third law, for every action there is an equal and opposite reaction. So they always act on two different bodies. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, if a body A applies a force Fa on a body B, then the body B reacts with the force Fb on the body A, which is equal to Fa in magnitude but opposite in direction. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். When birds fly, they push the air downwards with their wings, that means action, and the air pushes the bird upwards. So this one is reaction. So another example is, ஒரு பால் வந்து நம்ம கீழே போட்டோம்னா அது என்ன ஆகும்னா அகைன் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த எக்ஸாம்பிள் ஃபார் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see about mass and weight. So mass of a body is defined as the quantity of matter contained in the body. So how much quantity of matter is contained in that body is called as a mass. So SI unit of mass is kilogram. And then weight, gravitational force exerted on it due to the Earth's gravity alone. So the SI unit of weight is Newton. So mass and weight ரெண்டுக்குமே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, மாஸ்ங்கிறது நமக்கு எந்த ஒரு பிளேஸ்லேயுமே வந்து சேஞ்ச் ஆகாது, எல்லா பிளேஸ்லேயுமே வந்து ஈக்குவல் ஆகும், ஈவன் அவுட் ஆஃப் எர்த். பட் வெயிட் பொறுத்த அளவுக்கு நம்ம கிராவிடேஷனல் புல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அது பொறுத்து மட்டும்தான் நம்மளால வெயிட் பார்க்க முடியும். ஸோ வெயிட்டுங்கிறது ஒவ்வொரு பிளேஸ் பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சனோட வெயிட் அண்ட் தென் மாஸ், எர்த், மூன், ஜூபிட்டர், சன் இதில் எப்படியெல்லாம் வேரி ஆகுது. ஸோ அதுக்கான பிக்சர் தான் இந்த மாஸ் அண்ட் வெயிட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் அப்பேரண்ட் வெயிட். ஸோ த வெயிட் தட் யூ ஃபீல் டு possess is not the same as your actual weight, called apparent weight. Let us consider a person of mass m who is traveling in a lift. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த பர்சன் இஸ் W equal to mg, which is acting vertically downwards. The reaction force exerted by the lift surface are taken as apparent weight is acting vertically upwards. ஸோ நம்ம லிஃப்டில் ட்ராவல் பண்ணுறப்போ அது அப்வேர்டாக போகிறப்போ வந்து ஒரு வெயிட் ஃபீல் பண்ணுவோம், இதே டவுன்வேர்டாக போகிறப்போ வந்து அது வெயிட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு வேரியேஷன் தான் நமக்கான apparent weight. So next, weightlessness. So when a person in a lift moves down with an acceleration equal to acceleration due to gravity, that is when A equal to G, this motion is called as free fall. So நம்மளோட acceleration கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் நம்ம இந்த ஃப்ரீ ஃபால் கண்டிஷனுக்கு வந்து போவோம். ஸோ ஃப்ரீ ஃபால் மீன்ஸ், ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாயின் வீலில் வந்து ட்ராவல் பண்ணப்போ நம்ம வந்து நம்மளோட வெயிட் எல்லாமே லாஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அண்ட் தென் லிஃப்ட் வந்து டவுன்வர்ட்ஸை போகிறப்ப கூட நம்மளோட வெயிட் எல்லாமே லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் தான் வெயிட்லெஸ்னஸ். ஸோ இந்த ஒரு வெயிட்லெஸ்னஸ் வந்து இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஸோ அவங்களோட அப்பேரண்ட் வெயிட்டுங்கிறது ஜீரோவாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஒரு கண்டிஷனை தான் வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஆஸ்ட்ரோநாட் எல்லாருமே வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் கூட வெயிட்லெஸ்னஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஸோ அவங்க கூட இந்த வெயிட்லெஸ்னஸ்னால ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலர் டாபிக் மட்டும்தான் பார்த்துருக்கோம். லெசன் 1ல் இருக்கிற பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 2 மார்க் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஃபர்தர் டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.